like a Hellcat. Hello viewers, welcome to MAGGYS KITCHEN. இன்னைக்கு நம்ம MAGGYS KITCHENல மாங்காய் தித்திப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களுக்கு ரொம்ப நன்றி. இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். மாங்காய் தித்திப்பு செய்யலாம் வாங்க. இந்த மாங்காய் தித்திப்பு செய்கிறதுக்கு நல்ல கிளிமூக்கு மாங்காய் தான் நமக்கு தேவை. கிளிமூக்கு மாங்காயில் செய்யும் பொழுது தான் இன்னுமே நல்லா ருசியாக இருக்கும். இது போல் ஒரு கிளிமூக்கு மாங்காய் வாங்கி சுத்தம் பண்ணி இது போல் தோலை சீவி எடுத்துக்கோங்க. மாங்காவோட தோலெல்லாம் நல்லா சீவினதுக்கப்புறம் இது போல் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டுக்கோங்க. ரொம்ப பத்திரமா செய்யுங்க. இப்போ நம்ம பெரிய பெரிய பீசஸாக நறுக்கி வச்ச மாங்காவை மறுபடியும் கட் பண்ண போகிறோம். எவ்வளோ குட்டி குட்டியாக உங்களால் பீஸ் போட முடியுமோ அவ்வளோ குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது மாங்காவெல்லாம் குட்டி குட்டி பீசஸாக நறுக்கி எடுத்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்து வச்சுருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஒரு நல்ல வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 5லேருந்து 8 நிமிஷம் போல் நல்லா வறுத்ததுக்கப்புறம் இந்த கடுகு வெந்தயத்தை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி அதே கடாயை ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு சூடு பண்ணுங்கள். அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கிற மாங்காயை சேர்த்துக்கலாம். இந்த மாங்காயை சேர்த்த பிறகு இந்த எண்ணெயிலேயே இந்த மாங்காயை நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. 5லேருந்து 8 நிமிஷம் போல் நல்லா வதக்குங்க. மாங்காய் நல்லா ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இப்போ இந்த மாங்காய் கூடவே 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லைனா இந்த மாங்காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பெல்லாம் ஒரு சேர மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாங்காய் நல்லா வேகிற வரைக்கும் மூடி போட்டு வேக விடுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் குறைஞ்சி மாங்காய் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போது இந்த மாங்காய் கூடவே 200 கிராம் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த வெல்லத்தை ஒரு கரண்டி வச்சு இந்த மாங்காயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுதே வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துட்டே இருக்குது. வெல்லம் நல்லா கரைஞ்சி இது போல் நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கொதிக்க வைங்க. கொஞ்சம் நேரத்தில் கெட்டியாகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கொதிச்சு நல்லா கெட்டியாக மாறிடுச்சு. இப்போது இது கூட நம்ம பொடியாக அரைச்சி வச்சுருக்கிற கடுகு வெந்தயத்தூளை அப்படியே சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயத்தூளை சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா இடத்துலையும் ஈவனாக பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், மாங்காய் தித்திப்பு ரெடி. பார்க்கறதுக்கே எவ்வளோ டேங்கியாக இருக்குல்ல. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாங்காய் தித்திப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுருங்க.
நம்ம சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோஸை பார்க்குறதுக்கு மேகிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு நன்றி.